வேலூர் மாநகர மாவட்ட மாபெரும் பொதுக்கூட்டம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் பத்மபூஷன் கேப்டன் அவர்களின் பிறந்தநாள் கழகம் துவங்கி 20வது ஆண்டு துவக்க விழா நடைபெற்று உதவிகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழாவாக மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் வேலூர் மாநகர மாவட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் பத்மபூஷன் கேப்டன் அவர்களின் 72வது பிறந்தநாள் மற்றும் கழகம் 20 ஆண்டு துவக்க விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு மாநகர மாவட்ட கழக செயலாளர் கே புருஷோத்தமன் தலைமையில் வேலூர் கஸ்பா ஆரன் பாளையத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் வரவேற்பு உரை நல்கிய கஸ்பா பகுதி செயலாளர் கோகிலநாதன் முன்னிலை வகித்தார். திருவாளர்கள் மாவட்ட துணை செயலாளர் RK சுபேர் மற்றும் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் அப்துல் ரஷூல் அவர்கள் முல்லையில் நடைபெற்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு சிறப்புரையாற்ற வருகை தந்த மாநில செய்தி தொடர்பாளர் திரைப்பட நடிகர் மீசை ராஜேந்திரநாத், மாநில பொறியாளர் அணி செயலாளர் ஸ்ரீதர், மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் VR சண்முகம், மாவட்ட அவைத்தலைவர் ஜெகதீசன், மாவட்ட பொருளாளர் JCP சுரேஷ், மாவட்ட கழக துணை செயலாளர்கள் ஜமுனா ராணி, செந்தில்குமார், சீனிவாசன், சமூக வலைதள அணி துணை செயலாளர் ராஜ்குமார், கஸ்பா பகுதி அவைத்தலைவர் ஜேம்ஸ், பகுதி பொருளாளர் அமல்ராஜ், பகுதி துணை செயலாளர் ராஜ்குமார், பகுதி துணை செயலாளர் வினோத், பகுதி துணை செயலாளர் கோகிலா ராஜா, கருணாகரன், சிவசங்கர், ஜலகண்டன், வட்டச் செயலாளர் ஃபைரோஸ், முஸ்தபா, ஜனீஸ் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், பகுதி கழக செயலாளர் அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இறுதியாக அள்ளாபுரம் பகுதி செயலாளர் திருமூர்த்தி மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் 100 பெண்களுக்கு இலவச புடவைகள், 2 நபருக்கு டேபிள் ஃபேன், நலத்திட்ட உதவி, கேப்டன் பிறந்தநாள் 20ஆம் ஆண்டு துவக்க விழா, சிறப்பான துவக்க விழா வேலூர் மாநகரம் தேமுதிக சார்பாக இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை முன்னிலை வகிக்கும் அண்ணன் பாசத்துக்குரிய அண்ணன் RK சுபேர் அவர்களையும், மதிப்புக்குரிய அண்ணன் S அப்துல் ரசூல் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் அவர்களையும், எங்களை வழிநடத்திய அண்ணன் விஜயவேலன் அவர்களுடைய மனைவி JV ஜமுனராணி மாவட்ட துணை செயலாளர் அவர்களையும், N காசிநாதன் அண்ணன் வர்த்தக அணி செயலாளர் அவர்களையும், ITV S ராஜ்குமார் அவர்களையும், என்னுடைய பகுதியினுடைய அவைத்தலைவர் திருவாளர் ஜேம்ஸ் அவர்களையும், S அமல்ராஜ் அவர்களையும், திருவாளர் ராஜேஷ்குமார் அவர்களையும், திருவாளர் சரவணன் அவர்களையும், M வினோத் அவர்களையும், திருமதி கோகிலா ராஜா அவர்களையும், கருணாகரன் அவர்களையும், சிவசங்கர் அவர்களையும், ஜலகண்டன் வட்டச் செயலாளர் அவர்களையும் தலைமை பொறுப்பேற்றிருக்கும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு தகுதியோடு தலைமை பெற்றிருக்கும் வேலூர் மண்ணின் மைந்தரும் எங்கள் பாசத்துக்குரிய அண்ணனும் திருவாளர் K புருஷோத்தமன் அவர்களையும் வருக வரவேற்று சிறப்பு அழைப்பாளர்களாக வரவேற்று மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் அவர்களையும் சிறப்பு அழைப்பாளர்களாக வேலூர் மாநகரத்தின் பாசத்துக்குரிய அண்ணன் ஜெகதீசன் அவர்களையும், வேலூர் மாநகரத்தின் பாசத்துக்குரிய அண்ணன் மாவட்ட பொருளாளர் அண்ணன் JCP சுரேஷ் அவர்களையும், என்னை வழிநடத்தி ஒரு பகுதி செயலாளருக்கு என்னென்ன திறமைகள் வேணும் என்று கற்றுக் கொடுத்து என்னை வழிநடத்தி பகுதி செயலாளருக்கு எவ்வளோ பேர் போட்டி போட்டாங்க. ஆனாலும் அந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னணின்று தீர்ப்பு மாதிரி ஒரு நல்ல ஒரு இதுவை பண்ணி அண்ணன் சீனிவாசன் அவர்களையும் மாவட்ட தலைவர் அவர்களை வரவேற்று அண்ணன் காட்பாடி அண்ணன் செந்தில்குமார் அவர்கள், அண்ணன் தயாளன் அவர்களையும் வரவேற்று அண்ணன் கேப்டன் SP முரளி அவர்களையும், அண்ணன் AR சரவணன் அவர்கள் தலைமை கழக பேச்சாளர் அவர்களையும், V தன்ராஜ் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் அவர்களையும், V கணேசன் அவர்களின் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் அவர்களையும், 2 தலைமை கழக பேச்சாளர்கள் அண்ணன் LK சுமார் அவர்களையும், திரு A அலிஜாய் தலைமை கழக பேச்சாளர் அவர்களையும் வரவேற்று என்னை எங்கள் பகுதி செயலாளர்கள் வேலூர் மாநகரத்தின் பகுதி செயலாளர் சங்கர் அவர்களையும், திருவாளர் PI முருகன் அவர்களையும், D சங்கர் அவர்களையும், திருவாளர் செல்வகுமார் அவர்களையும், KG ரஜினி அவர்களையும், C கார்த்திக் பகுதி செயலாளர் அவர்களையும், ஈசாக் பகுதி செயலாளர் அவர்களையும், அண்ணன் ஏழ்வாளனை சேர்வாக பகுதி செயலாளர் அவர்களையும், ஒன்றிய செயலாளர் அண்ணன் VK சுரேஷ் பாபா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் காட்பாடி மேற்கு ஒன்றிய செயலாளர் அவர்களையும், திருவாளர் C முருகன் காட்பாடி கிழக்கு ஒன்றிய செயலாளர் அவர்களையும், திருவாளர் விநாயகம் காட்பாடி வடக்கு ஒன்றிய செயலாளர் அவர்களையும், திரு M தேவன் வேலூர் ஒன்றிய செயலாளர் அவர்களையும், C யுவராஜ் திருவாளர் தேர்தல் கட்சி செயலாளர் அவர்களையும், திருவாளர் KS ராம்குமார் அண்ணன் மாவட்ட தொழிற்சங்க பேரவையாளர்களையும் வருக என வரவேற்று
தகுதியோடு பொறுப்பேற்றிருக்கும் மாவட்ட செயலாளர்களையும் திரைப்பட நடிகர் மீசராஜன் இன்னும் சற்று நிமிடத்தில் வந்துடுவார்கள். ஆகையால் இப்பொழுது ஏற்றதை செய்வோம் இல்லாததற்கு என்ற தாரக மந்திரத்தோடு பட்டி தொட்டியெல்லாம் பருத்தி வழிநடத்தியவர் வாழ்ந்தார் 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 மக்களுக்காகவே வாழ்ந்தார் என்பதை கூறிக்கொண்டு எனக்கு வரவேற்புரை வழங்கிய பேச வழங்கிய வேலூர் மாநகரத்தின் தெரிவித்துக் கொண்டு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 என திமுக பேசியதற்கு மக்களாகிய நீங்களும் வாக்குகள் அளித்தீர்கள். தற்போது 40 நபர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். மேலும் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதும் மக்களாகிய நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். கேப்டன் விஜயகாந்த் போன்று இனி சினிமா மற்றும் அரசியலில் யாரும் பார்க்க முடியாது. அவருடன் நான் சினிமா மற்றும் அரசியலிலும் பயணித்திருக்கிறேன். அவர் சுமார் 1.5 கோடி நபர்களுக்கு உதவிகள் செய்திருக்கிறார். பசியில் வருபவர்களுக்கு முதலில் சாப்பாடு வழங்குபவர் விஜயகாந்த். எதிரியே வந்தாலும் முதலில் சாப்பிடுங்கள் என்று கூறுபவர் விஜயகாந்த். 1996ஆம் ஆண்டு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி முதலமைச்சராக வருவதற்கு காரணமே விஜயகாந்த் தான். தேமுதிக கட்சி தொடங்கிய பின் சுமார் 6 ஆண்டுகளில் தமிழ்நாடு சட்டமன்றம் எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்தவர் விஜயகாந்த். விஜயகாந்த் சந்தித்த முதல் சட்டமன்ற தேர்தல் விருதாச்சலத்தில் போட்டியிட்டார். அப்பொழுது விஜயகாந்திடம் நிறைய நபர்கள் தெரிவித்தனர், விருதாச்சலம் பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்டை என்று. ஆனால் விருதாச்சலம் தொகுதியில் வெற்றி பெற்றார் விஜயகாந்த். 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆளுங்கட்சி கூட்டணி கட்சியான தேமுதிக எதிர்க்கட்சியாக அமர்ந்தது. மிகப்பெரிய கட்சி என்று சொல்லும் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழந்தது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அதிமுக அம்மா ஜெயலலிதா மற்றும் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இருவரும் உயிருடன் இருந்திருந்தார் திமுகவினால் தற்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று தற்பொழுது திமுக ஆட்சியில் இருக்கிறது. தற்பொழுது விஜயகாந்த் இருந்திருந்தால் காமராஜர் மற்றும் எம்ஜிஆர் போல் நல்ல ஆட்சி தந்திருப்பார். விஜயகாந்த் கட்சி தொடங்கும் போது கொள்கை இல்லாத கட்சி என்று சிலர் சொன்னார்கள். கொள்கைகளை நான் பட்டியலிடுகிறேன், ஊழலற்ற ஆட்சியை கொடுப்போம் என்று சொன்னவர் விஜயகாந்த். வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வரும் மற்றும் படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்று சொன்னவர் கேப்டன் விஜயகாந்த் என பேசினார். நீங்க பீச்ச கையில காக்கா ஓட்ட மாட்டாரு துரைமுருகன். அப்படிப்பட்டவர் இன்னைக்கு 50 வருஷமா மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் என் பாசத்துக்கு சகோதரி ஜமுனா, என் அருமை சகோதரி மகாலட்சுமி புருஷோத்தமன் அவர்களே, ஏன்னா மற்ற கட்சி நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா
நீங்கள் ஒரு தெய்வம். இந்த தாய்மார்கள் எல்லாம் பார்க்கலாம், தாய்மார்களே 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 அப்படிலாம் பேசுகிறீங்க. என் புரட்சி கலைஞர் கோவில்ல தோழர்களே, தொண்டர்களே, நண்பர்களே மற்றும் எங்களுடைய தோழமை கட்சியை சார்ந்த அனைத்து இந்திய அண்ணா, இன்னொரு கட்சி பேரை சொல்லி அண்ணா போறாம அந்த கட்சிக்காரம்மா, நம்ம போனா மட்டும்தான் இதோ கேப்டன் போறாரு அப்படின்னா